ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இன்னொரு ஹாபி தான் விளாட போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு ஹாபி விளையாடி இருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஹாபி விளையாட போகிறோம். ஸோ இது பேர் பார்த்திங்கன்னா பேரிஸ் பிரிசன் எஸ்கேப். ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னவாமோ கேட்குறாங்க. ஸோ நான் இப்போதைக்கு இதை எடுத்துக்கிறேன். காம்பேக்ட் ஆஃப்லேயே இருக்கட்டும். எவனா வந்து நம்மளை போட்டு தள்ளினாலும் போட்டு தள்ளிடுவான். ஸோ எல்லா கேம்லேயும் வென்ட்டு தானே இருக்கும். இதில் என்னடா இது இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேம் அப்படி தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் ஹாபியும் கூடங்க. பிகாஸ் 4 பில்லியன் விசிட்ஸ் அடிச்சிருக்கு. ஸோ லிட்ரலி ஆஃப் த பாப்புலேஷனுங்க வேர்ல்டோடது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இவன் யாருன்னே தெரில. ஐயோயோ என்னங்க ஜம்ப்பு பட்டனே ஒர்க் ஆகலை. ஓகே, போன வாட்டி மாதிரி ஒரு ஸ்பீட் ரன்னை பண்ண வேண்டிதான். எஸ். என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக கொடுத்து வச்சிருக்கேன். அடிக்கணுமா? ஓ படம் உணர்ந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஓகே, இது எனக்கு தெரியும். ஐயோ அண்ணா விட்டுருண்ணா, ஏறே. ஐயோ அதுக்கும் தார்த்திட்டு வரானே, அழகிச்சுப்பா. ஸோ இப்போ நம்ம எப்படியோ போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கு மேலெலாம் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், வரலை. பட் இது நான் எப்படிங்க ஓப்பன் பண்ணுவேன்? கீழே வர அவன் இருக்கான். வாடா. ஐயோ என்னங்க அது பட்டனே ஒழுங்காக ஒர்க் ஆகலை. அவ்வளோதான், சேர்த்துட்டேன். ஸோ 2வது வாட்டி சாவறேன். ஸோ அவன் இன்னும் இல்லை, பார்த்துட்டானா? எஸ், சூப்பர் ஓடு. சீக்கிரம் ஜம்ப் பண்ணி போகலாம், ஃபாஸ்ட்டாக போகலாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ் ஜம்ப். ஸோ இதுக்கு மேலே பொறுமையாக பார்த்து போகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் விளாண்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ கீழே குதிச்சாச்சு, திருப்பி ஓப்பன். ஸோ இப்போ எங்கே போகிறது? ஓகே, ஏதோ ஒரு ஷவல் தந்திருக்கான். ஸோ இதுதான் அந்த டோர் நினைக்கிறேன். பட் எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகே, இப்போ உள்ளே தோண்டிகிட்டே இருக்கோம் அண்ட் வந்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அண்டர் கிரவுண்டில் இருக்கோம். ஸோ இங்கே நம்மளை வந்து பிடிக்க யாருமே இல்லை. ஸோ நம்ம பாட்டுக்கு ஈஸியாக போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ், கரெக்ட் டைமிங் இல்லைன்னா நான் செத்துருப்பேன். நிச்சயமாக இதுக்கு நடுவில் ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ இப்போ இப்படி தான் போகணும். எஸ். ஸோ இது கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி போகலான்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. வராண்டா போயிட்டான். ஸோ இதுதான் அந்த வேக. ஸோ இது வழியாக மேலே போயிடலாம். ஸோ இங்கே என்னங்க அண்டர் கிரவுண்டில் எவனோ ஒருத்தர் இருக்கானா, எப்படி போகிறது? செத்துருவேன். ஓகே, எப்படி மாசா கெத்தா? ஓகே, ஐயோ இது வரைக்கும் வரல. ஸோ இந்த ஸ்டேர் கேஸை அவனை படுப்பாகவே உடச்சி போட்டான். ஸோ அதனால் இப்போ நம்ம ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வழியாக நம்மளால் கீழே போக முடியும்னு நினைக்கிறேங்க. இல்லை, இது வழியாக மேலே போகிறோம். ஸோ என்னங்க இடம் இது? கேஃபிட்டேரியா. ஓகே, அது மூடி இருக்குது. ஸோ நம்ம இது வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஓடாதா? எஸ், இப்போ ஓகே. ஸோ இந்த எல்லோ கலரில் எதுக்கு மார்க் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து குதிச்சா தான் உங்களால் நெக்ஸ்ட்டு, அதாவது இந்த மாதிரி பாத்துக்கெலாம் போக முடியும். இல்லைனா நீங்கள் கீழே வந்து சாக வேண்டிதான்.
அப்படின்னு அவன் சிம்பாலிக்காக சொல்கிறான். ஓகே, எனக்கு இது ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம போன ஹாபிலே நம்ம இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணுறது பண்ணோம். என் வந்து ஒரு ஏப்பம் வர விட்றான். ஸோ இது நம்ம ஓப்பனில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எங்கே போகிறது? ஸோ ஃபைனல் லேடர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ லேடருக்கு நான் எங்கே போவேன்? ஒட்டிட்டு தான் போவேன். ஸோ இதான் ஓப்பன் பண்ணுமா? எஸ். ஸோ இங்கே தான் இருக்குது லேடர். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஹாபி ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்கும்னு வேண்டிக்கிறேன். ஐயோ, இங்கே ஒரு லேடர் இருக்கா? அடப்பாவிங்களா. ஜம்ப்பு. அப்பா குதிச்சிட்டேன். ஓகே, இதுக்கு மேலே ஓகே இதை நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பின்னாடி. ஐயோ. ஸோ இதில் நம்ம ஜம்ப் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டேன். ஓகே, இனிமே எப்படிங்க போகிறது? ஐயோ. ஸோ இந்த கேமில் இதோட 3ஆவது வாட்டி சாவறேன்னு நினைக்கிறேன். 3ஓ 4ஓ எனக்கு கரெக்டாக தரல. ஒரு வேளை நான் சாவறதை நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஐயோ. ஓகே, க்ளோஸ் த வால்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் கீழே வேறு ஒன்று இருக்குது. ஐயோ, எங்கடா போய் விட்டீங்க? ஓ மை காட். ஜம்பு. அவ்வளோதான், நம்மளே செத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கீழே இங்கேயும் இருக்குங்க. ஸோ வந்து ஸோ எல்லா வால்வையும் க்ளோஸ் பண்ணிட்டோங்க. ஐயோ. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இங்கே கேஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம 3 வால்வு க்ளோஸ் பண்ணோம். ஸோ கடைசியில் ஒரு பாஸ் ஃபைட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க இந்த கேமில். ஸோ இதுவும் அதே மாதிரி தாங்க. சும்மா அதை நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரண்ட்டில் அமுத்திட்டே இருங்க. எல்லோ கலரில் லைட் வரும்போது ஜம்ப் தாங்க முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ஃபஸ்ட் ட்ரைலே முடிச்சிடலாங்க. ஓகே. எஸ். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? ஸோ இப்போது நம்ம கேஃபிட்டேரியாவில் இருக்கோங்க, பார்த்தீங்களா? ஸோ நம்ம எவ்வளோ சுற்றி வந்திருக்கோம் பார்த்தீங்களா? ஓகே, இப்போது பேரி த செஃப் இவனை டிஃபீட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஃபுட் பஸ்ஸுக்கா இருக்காங்க. என்னடா பண்ணீங்க? டே ஓடுறா, டே தம்பி, என்னடா பண்ணுற? டே தம்பி ஓடுறா. ஃபஸ்ட் பர்சன் போயிடுச்சுங்க திடீர்னு. அவ்வளோதான் செத்தான். ஸோ இதுக்கு மேலே எப்படி போகிறது? ஸோ அவங்ககிட்ட தான் ஏதோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? சத்தியமாக ஐடியா இல்லை. ஸோ இதுதான் அந்த வேன்னு நினைக்கிறேன். குத்து மதிப்பாக போவோம். ஓகே, என்னங்க? ஐயோ என்ன பறக்க விட்டாங்க. ஓகே, இப்போ வந்து இது வழியாக மேலே ஏற வேண்டியதான்.
எக்ஸிட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான லெவல் தான். ஸோ எல்லோரும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக விளையாடணும், இல்லைன்னா நொட்டிட்டு போயிடும். வர அவ்வளோதான். ஈஸி ப்ரோ, ஈஸி. ஓ ஃபைனலி வந்துட்டேன். ஸோ ஒரு வாட்டி தான் செத்தேன், பட் ஸ்டில். ஸோ இது வழியாக இப்போ மேலே ஏறணுமா? ஓகே, இந்த லெவல். ஓகே, இதை எடுத்துட்டு எஸ். ஸோ இப்படி எடுத்து வச்சு போகணும். எடுறா. ஃபைனலி அவ்வளோதான், இதுக்கு மேலே தேவைப்படாது. ஸோ ஃபைனல் பாஸ் ஃபைட்டுக்கு வந்துட்டோங்க. ஐயோ, வர ஓடு. ஸோ இப்படி நம்ம ஃபஸ்ட் பர்சன்லேருந்து இந்த கன்னை வச்சு அடிக்கணுங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 கையை அடித்தாச்சு. ஸோ மொத்தமாக இந்த கேமே முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேங்க. இது ரொம்ப சின்ன ஆவி தான் போலங்க. ஓகே, அங்கே ஒரு இது இருக்குது. ஸோ இது வழியாக நம்ம எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறேங்க. ஸோ என்னங்க கார் இது? காராது. ஸோ அவ்வளோதான், ஃபுல் ஸ்பீடில் போய் எவன் வந்தாலும் நொறுக்கி தள்ளிட்டு போயிடுவேன்டா. ஓகே, கேஸ் ஸ்டேஷன். ஸோ இங்கே தான் பார்க் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இதுக்கு மேலே எங்க? அவ்வளோதானா? ஓ சாரி, அங்கே இருக்குங்க. ஸோ இது வழியாக எப்படி மேலே ஏறுவேண்ணா? பக்கத்தில் எந்த லேடரும் இல்லை. இருங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. எங்கடா அந்த காரு? ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப சின்ன ஆவிதாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அவ்வளோதான்.